நான் வந்து உன்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன் சின்ன வயசுலலாம், இல்லை இதுக்கு முன்னாடி நான் இதுக்காக ஃபீல் பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் வந்து நிறையா விஷயங்களுக்கு நம்ம வந்து கவலைப்படுறோம், அழுகிறோம், இல்லை வந்து உட்காந்து டே அண்ட் நைட்டாக வந்து நம்ம கவலைப்படுறோம். அப்போ இன்டர்ன் வந்து யாரை ஹர்ட் பண்ணுறோம்? நம்மளே வந்து ஹர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ சம்டைம்ஸ் வந்து சொல்லுங்கள், ஐயோ சாரிப்பா, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டத்துலேயே வச்சுருக்கேன், உன்னை நான் அளவிடாமல் நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க, நீங்கள் வந்து உங்களுடைய பேபி, நீங்கள் தான் உங்களோட பேபி. இப்போ என்னோடய பேர் வந்து வித்யானா, நான் வந்து இப்போ பேசுகிறேன், நான் பேசும்போது எனக்கு வித்யான்றது என்னோட சைல்டு, என்னோட இன்னர் சைல்டு. நான் இப்போ சொல்கிறேன், வித்யாமா நான் வந்து உன்னை அழாமல் நான் இனிமேல் பார்த்துக்கிறேன், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, சாரி நான் வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை எவ்வளவோ அளவிட்டுட்டேன், இனிமேல் நான் அளவிடாமல் நான் பார்த்துக்கிறேன், அந்த லெவலுக்கு நான் வந்து என்னோட மென்டல் எபிலிட்டியை வந்து நான் ஸ்ட்ராங் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பேசி பாருங்களேன். உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் நல்லா டெவலப் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த 2 மட்டும் நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம். இந்த 2026 நியூ இயரில் ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் வந்து ஐ லவ் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் அப்ரூவிங் மை செல்ஃப். என்னையை நான் ரொம்ப விரும்புகிறேன், நான் என்னையை வந்து அங்கீகரிக்கிறேன், நான் என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க போகிறேன். இதுதான் நமக்கு தேவையான வார்த்தைகள். இது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து என்னென்னலாம் நம்மளை வந்து நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும். நீங்கள் உங்களை லவ் பண்ணாதானங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களை லவ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாதானே உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்களே உங்களை வந்து ஒரு டவுட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க எப்படி உங்களை வந்து கான்ஃபிடென்ஸாக வந்து பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நமக்கு தேவையானது என்னது? நான் என்னையை நம்பணும், நான் என்னையை லவ் பண்ணணும், நான் என்னையை அங்கீகரிக்கணும். இதை 3 மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஸ்லோவாக, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி சேஞ்சஸ் இமீடியட்லி. நீங்கள் டெய்லிக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. டெய்லிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது லைக் ஆஃப்டர் 30 டேஸ் இல்லை ஒரு 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 இதை வந்து நீங்கள் மனசார சொல்லணும். ஒரு ஆஃப்டர் 30 டேஸ் இல்லை ஒரு ஆஃப்டர் 60 டேஸ் கண்டிப்பாக ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து வரும். கண்டிப்பாக ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய மனசு வந்து ரொம்ப லைட்டாக ஆகலாம். ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். கண்டிப்பாக இது நடக்கும். நைட் ஸோ இன்னையிலேருந்து நைட்டுக்கு தூங்க போகிறதுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி ஐ லவ் மை செல்ஃப், ஐ அப்ரூவ் மை செல்ஃப், ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவோம். காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணுவோம்? பெட்லேருந்து எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஐ லவ் மை செல்ஃப், ஐ அப்ரூவ் மை செல்ஃப் அண்ட் ஐ பிலீவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாளை தொடங்குவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.